இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் அம்மா கிரைண்டர் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடுதுங்க, ஆனால் ரன் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ரொம்ப நாள் எடுத்து ஓரம் வச்சுட்டாங்க. இது சர்வீஸ்க்கு வந்தது, உங்களுக்கு உபயோகப்படும் சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரைண்டரை திருப்பி விட்டு பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் லூஸ் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற ஸ்க்ரூ மட்டும்தாங்க, சென்டரில் மோட்டர் பெட்டு லூஸ் பண்ணிவிட வேண்டாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கிரைண்டர் திருப்பி மேலே இருக்க டாப்பை கழட்டுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பெல்ட்டு கழண்டு இருக்குது, பெல்ட்டு நல்லாவே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். பாருங்கள், கீழே மோட்டரில் இருக்க புள்ளி ரிமூவ் ஆகிருக்கு, அதாவது கழண்டு இருக்குது. இதை கரெக்டாக கச்சிதமாக அந்த ஸ்டெப்புக்கு நேராக வச்சு தள்ளி விட்டு 8 சைஸ் பாக்ஸ் வச்சு டைட் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக டைட் வைங்க. டைட் வச்சுட்டு அடுத்தது இந்த ஸ்பிண்டில் பேரிங் செட்டை கழட்டுங்க. இதுவும் 8 சைஸ் நம்பர் தாங்க. 4 போல்ட்டும் கழட்டுங்க. கழட்டினீங்கன்னா கீழே வாசர் வச்சுருப்பாங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே இது தனியாக எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 வாசர் இருக்குது. இப்போ பேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க, ஆனால் பேரிங் சேக் இல்லை, இதுக்கு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டையில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு பேரிங் செட்டாக வந்துடுங்க. அடுத்தது மேலே இருக்கிற ஸ்லீவ் கழட்டுங்க. அந்த சீல்டு கழட்டினீங்கன்னா 6004 நம்பர் இஜெட். இதில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். நல்லா விரலில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு அடி வரைக்கும் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். நல்ல விலை உயர்ந்த க்ரீஸாக போடுங்க. சாதா க்ரீஸ் போட்டிங்கன்னா மறுபடியும் இது ஹீட்டுக்கு கரைஞ்சி கீழே போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே போட்டு இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாசர் எந்த இடத்துல மோதுதோ அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்க. பெல்ட் போட்டு இழுக்கும்போது இந்த சைடு மோதும், அதனால் பார்த்திங்கன்னா பெல்ட் இழுக்கிற சைடுக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா 2 வாசர் வச்சுருக்காங்க. இப்போ புள்ளியில் மாட்டு கரெக்டாக ரொட்டேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்து வீல் மாட்டிக்குங்க. வீல் மாட்டி விட்டு லைட்டாக சின்ன சுற்றி இருந்தாலும் அதை கட்டையிலையோ தட்டுங்க. பேரிங் சீட்டிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெல்ட் மாட்டிக்கலாம். பெல்ட் மாட்டி ரன்னிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெல்ட்டு டைட்டாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா ஆடும் உவையும், அதனால் பார்த்திங்கன்னா மவுண்ட் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நார்மல் டைட்டாக வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க, ரொம்ப அசையக்கூடாது. அடுத்தது மோட்டரில் ஏதாவது லூஸ் இருக்கான்னு பார்த்து இந்த போல்ட்லாம் கொஞ்சம் டைட் வச்சுட்டு அடுத்தது மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்னா மோட்டரை திருப்பி விட்டு கீழே இருக்கிற 2 ஸ்டெட்டு போல்ட்டையும் லூஸ் பண்ணி விட்டு பெல்ட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி டைட்டு வேணுன்னா மோட்டர் இழுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் முன்னாடி பக்கம் தள்ளி விட்டு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. இப்போ மேல் கேப் மாட்டி விட்டு அந்த சென்டரில் அந்த வீல் எங்கேயாவது மோதுதான்னு பாருங்கள். சுற்றியும் ஒரே அளவுக்கு கேப் இருக்கணுங்க. அப்படி ஏதாவது இடத்துல மோதுனுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாசர் வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு 6 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு விட்டு அடுத்தது ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் வச்சுட்டு மோட்டர் திருப்பி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதோ இடத்துல மோதுதான்னு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சீல் வாசர் கண்டிப்பாக மாற்றணுங்க. இந்த இடத்துல தண்ணீர் இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த சீல் தான் பாதுகாத்துக்குங்க. எக்ஸ்ட்ரா மாவு போட்டு அரைக்கும்போது வலிகிற தண்ணீர் பார்த்திங்கன்னா பேரிங் இறங்காமல் சைடில் போகிறதுக்கோசரம் அந்த வாஷர் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது லிக்விட் இருந்துச்சுன்னா அதை போட்டு விட்டு நல்லா தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த கிரைண்டர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், AC சர்வீஸ், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கல்லெல்லாம் மாட்டி விட்டு இந்த நட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது எந்த அளவுக்கு டைட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நைஸாக இருக்குங்க. லூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக அரைக்குங்க. அரிசிக்கு பார்த்திங்கன்னா கம்மியாகவும், உளுந்துக்கு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சு அரைக்கணுங்க. பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.